நான் தான் ப்ரொடியூசர் இந்த படத்துக்கு. எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. இவ்வளோ நேரம் எங்களுக்கோசம் வெயிட் பண்ணி பார்த்துருக்கீங்க. நீங்கள் எழுதுறதுல தான் எங்களோட லைஃப்லாம் இருக்குது. ஏன்னா சின்ன படம் நாங்கள் நிறைய இடத்துக்கு கொண்டு போனோம். ஸோ எல்லோரும் ஆக்டர் இல்லைன்றாங்க, கதை நல்லா இருக்குன்றாங்க. ஸோ கடைசியாக உங்கள்கிட்ட தான் வந்திருக்கோம். நீங்கள் தான் இந்த படத்தை நல்லபடியாக எடுத்துகிட்டு போகணும். நன்றி சார். சார் இயக்குனருக்கு ஒரு கேள்வி. படம் நல்லா இருந்துச்சு சார். தேங்க் யூ சார். நல்லா இருந்துச்சு. இந்த கதையை வந்து நல்ல ஒரு வாய்ஸ் அப்படியே கேட்குறா. இந்த கதை வந்து ஒரு வித்தியாசமான கதை சார். ஆமா சார். கன்சீவ் பண்ணதுக்கு முக்கியமான காரணமா இருந்தது இந்த எடிட்டர். ஆமா சார். அவரோட பார்ட் வந்து இட் ஹஸ் டு பி அப்ரிஷியேட்டட். எடிட்டர் யார் சார்? கொஞ்சம் காமிச்சீங்கன்னா நல்லா இருக்கும். இருக்காரா? இந்த படத்தோட எடிட்டர் சொல்றீங்களா சார்? எடிட்டர் சார். எடிட்டர் வந்து நாகுரான். அவர் இங்கே இல்லை, அவுட் ஆஃப் ஸ்டேஷன் போயிருக்காரு. அவர் வந்து சானி காகிதம், கேப்டன் மில்லர், டான் இதெல்லாம் பண்ணவர். இன்ஃபேக்ட் அதுதான் சார் எங்களுக்கு வந்து ஹானஸ்டாக இதில் வந்து நாங்கள் இந்த டெக்னிக்கல் டீம், எங்களோட டெக்னிக்கல் டீமுக்கு வந்து வி ஆர் ஸோ கிரேட்ஃபுல். என்னென்னா இது ஒரு லிமிட்டட் பட்ஜெட். நாங்கள் இது 25 lakhs எடுத்திருக்கோம். சரிங்களா? ஆமாம். அண்ட் நாங்கள் இதோட அவுட்புட் வந்து இவ்வளோ கொஞ்சம் எக்ஸலண்ட்டாக எங்களால் அதை டெலிவர் பண்ண முடிஞ்சதுக்கு முழுக்க காரணம் எங்களோட டெக்னிக்கல் டீம் தான். ஸ்டார்டிங் வித் சுந்தர் ராமகிருஷ்ணன். அவர் தான் இந்த படத்தோட கேமராமேன். இந்த படத்தில் ஒரு முக்கியமான பில்லர் அவர் நாங்கள் கொடுத்த லிமிட்டேஷன்ஸ்க்கும் அவர் கேட்ட எக்யூப்மெண்ட்ஸில் பாதி தான் நாங்கள் கொடுப்போம், லைட்ஸ் பாதி தான் கொடுப்போம். என்ன கொடுத்தாலுமே அதில் ஒரு ப்ரில்லியண்ட்டான அவுட்புட் வந்து அவர் நமக்கு இங்கே கொடுத்துருக்காரு. அடுத்தது வந்து அஞ்சனா. இவங்ககிட்ட நாங்கள் போகும்போது எங்களுக்கு சாங்குக்கு ஐடியாவே இல்லை. நாங்கள் வெறும் பேக்ரவுண்ட் ஸ்கோர் மட்டும் போடுங்க, இதுதான் பட்ஜெட். அதுக்கே ரொம்ப கம்மியான பட்ஜெட் தான் போனோம். ஆனால் இவங்க ப்ராஜெக்டை ஓன் பண்ணி இவங்க இன்ஷார்ட் ஒரு 5 சாங்குமே படத்தில் ஒரு நல்ல எலிவேஷனை தான் கொடுத்தது. ஸோ அது ஒரு பக்காவாக க்ரியேட் பண்ணாங்க. அதே மாதிரி தான் நாகுரானும் நான் சொல்லுவேன். ஏன்னா அவர் பேக் டு பேக் கமிட்மெண்ட்ஸில் இருந்தார். நாங்கள் அவர்கிட்ட போனப்போ ரொம்ப கம்மியான பட்ஜெட் தான் கொடுத்தோம். அதுக்கு என்ன சின்சியாரிட்டி அவர் கொடுத்தாரோ அந்த படங்களுக்கெல்லாம், பெரிய படங்களுக்கெல்லாம். ஆனால் இது ஒரு ஃபார் எக்ஸ்ட்ரீம் இருக்கும் நாங்கள் கொடுக்குற பட்ஜெட்டும் அங்கே அவர் வாங்குறதும். பட் அதுக்கு என்ன ஜெனுவினிட்டி, என்ன எஃபர்ட் போட்டாரோ அதே எஃபர்ட் வந்து எங்கள் படத்துக்கும் போட்டார். ஸோ டெக்னிக்கல் டீம் நாகுரானுக்கு மட்டும் இல்லை, என்டையர் டெக்னிக்கல் டீம் வி ஆர் ஸோ கிரேட்ஃபுல் சார். ஆமாம், உண்மையிலே எல்லா டெக்னிக்கல் இருக்கவங்க எல்லாருமே ஆல் தி டெக்னீஷியன்ஸ் ஒர்க் வெல் சார். எஸ் கங்க்ராட்ஸ். தேங்க்யூ சார். ஆமாம் சார். சார் நாங்கள் வந்து ஆக்சுவலி ஒரு டீம் சார். இந்த டீமில் வந்து நாங்கள் எங்களோட ஒரு ஸ்ட்ராங் ஏரியா அப்படின்றது கண்டென்ட். நாங்கள் நிறைய கண்டென்ட்ஸ் வச்சுருக்கோம். இன்ஃபேக்ட் இந்த கதையை வந்து நானும் என் ஃப்ரெண்டு ஸ்ரீனிவாசன் நாங்கள் சேர்ந்து தான் நாங்கள் வந்து எழுதுகிறோம். ஸோ இதில் வந்து நாங்கள் அது மட்டும் இல்லை, நாகராஜ் இருக்கார், இட்ஸ் வைடர் டீம், வினோத் இருக்கான். நாங்களாம் வந்து கதைகளை டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டே இருப்போம். நிறைய கண்டென்ட்ஸ் இருக்குது. இன்ஃபேக்ட் இது வந்து ஒரு ஷார்ட் ஃபிலிம் ஐடியாவாக இருந்தது இனிஷியலாக, சம்வேர் இன் 2014 or 2013. ஸோ அந்த டைம்லேருந்து ஃபைனலாக நாங்கள் வந்து நிறைய ஷார்ட் ஃபிலிம்ஸ் எடுத்திருக்கோம். இண்டிபெண்ட்டாக ஒரு படம் எடுக்கலாம் அப்படின்னு டிசைட் பண்ணப்போ எல்லாம் ஒன்றா உட்காந்து பிரெயின் ஸ்டார்ம் பண்ணோம், என்ன எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. சரி, ரொம்ப கமர்ஷியலாக போகாமல் இந்த ப்ராசஸை நம்ம ஃபஸ்ட்டு கற்றுப்போம். அதுக்காக இந்த மாதிரி நாங்கள் ஃபைனலாக இங்கே வச்சுருந்த லாட்டில் இந்த லாட் எடுத்து அதை டெவலப் பண்ணோம் சார். தெரியல சார். ஐ மீன் வி ஹேவ் ஸ்டோரிஸ் சார், வி ஹேவ் லாட் ஆஃப் ஸ்டோரிஸ். தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச் சார். டைரக்டர் சார், நீங்கள் யார் சார்? ஏன்னா ரொம்ப பிரமாதமாக ஒரு படம் கொடுத்துருக்கீங்க. நீங்கள் நேரடியாக சினிமாவுக்கு வந்தீங்களா இல்லை யார்ட்டையாவது அசிஸ்டண்ட்டாக அந்த மாதிரி இருந்தோம்? சார் நான் வந்து பிரம்மா அவரோட அசிஸ்ட் பண்ணியிருக்கேன் சார். அவரோட ரைட்டிங் டீமில் இருந்திருக்கேன். நான் கார்ப்பரேட்டில் ஒர்க் பண்ணேன். நான் ஃபோர்டில் வந்து க்ளோஸ் டு 15 years என்னோட எக்ஸ்பீரியன்ஸ். நான் அங்கே ஒர்க் பண்ணதுனால நான் போய் ஃபீல்டில் ஒர்க் பண்ண முடியல. பட் பிரம்மா சாரோட கைடன்ஸ் வந்து எனக்கு நிறைய இருந்திருக்கு இந்த ஸ்டோரியிலேருந்தும் எல்லாத்துலேயும். அதே மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் நாங்கள்லாம் வந்து நிறைய டிஸ்கஸ் பண்ணி ஷார்ட் ஃபிலிம்ஸ் நிறைய எடுத்தோம். அதில் நிறைய தப்பு பண்ணோம். அப்படி எடுத்து கற்றுக்கிட்டு இந்த ஸ்டேஜுக்கு வந்திருக்கோம் சார். இப்போ 25 லட்சம்னு பெருமையாக சொன்னீங்க, ரொம்ப பெருமையாக இருக்குது. ஆனால் இன்னும் கொஞ்சம் லட்சங்களை போட்டு கொஞ்சம், ஏன்னா இப்போ இந்த படத்தில் வந்து ராமசாமி சார், டெல்லி கணேஷ் சார், அதுக்கப்புறம் சாயுதீனா, இவங்க தான் தெரிஞ்சவங்களா இருக்காங்க. அந்த காயத்ரி இவங்க தான் தெரிஞ்சவங்களா இருக்காங்க. இன்னும் கொஞ்சம் பண்ணியிருந்தீங்கன்னா இந்த படம் இன்னும் பெரிய ரீச் ஆகிருக்குமே. கண்டிப்பாக சார். ஆனால் இப்போது எங்களுக்கு எப்படி ஒரு ப்ரொடியூசர் கிட்ட போய் அப்ரோச் பண்ணோம், அவங்க எப்படி இது பண்ணுவாங்கன்னு எங்களுக்கு தெரியல. ஸோ எங்களுக்கு ஒரு சின்ன பிராண்டு க்ரியேட் பண்ணோன்றது இருந்தது. ஸோ அதுக்கு எங்களுக்கு ஒரு ப்ராடக்ட் ஒன்று
இப்போ கொடுக்கணும் அப்படின்னு. இப்போ நாங்கள் ஒரு டீமாக வந்து ஓகே ஓரளவுக்கு இவங்க டீசெண்டாக ஒரு படம் பண்ணுறாங்கன்னு ஒரு பிராண்ட் கிரியேட் பண்ணோம். ஸோ நெக்ஸ்ட் எங்களுக்கு அதுதான் சார். உங்களை ஆட்டோமேட்டிக்காக ப்ரொடியூசர் உங்களை தேடி வருவாங்க. Thank you, அந்த sir. அளவுக்கு பிரமாதமாக இருக்கு. தேங்க்யூ சார், தேங்க்யூ சார். டேரக்ட் சார் ஆக்சுவலி இவருக்கு ஒரு பேக் ஸ்டோரி இருக்குது. என்னென்னா இவங்க அப்பா வந்து மலையாளத்தில் ஒரு பெரிய ஐகான், ஒரு பெரிய டைரக்டர், 20 படங்கள் பண்ணவர். ஆக்சுவலாக அந்த அவங்க அப்பாவை பற்றிய கதையை கேட்கும்போது அது ரொம்ப எமோஷனலாக இருக்குது. அவருக்கு ஒரு இந்த படம் பண்ணுறது வெறுமனே இயக்குனர் ஆகணும் அப்படிங்கிறது மட்டும் கோல் இல்லை, அதை நீங்களே சொல்லிடுங்க உங்கள் அப்பாவோட. அப்படி இல்லை சார். எங்கள் அப்பா அவர் பேர் கேஜி ராஜசேகர். அவர் மலையாளத்தில் வந்து ஒரு 20 படம் பண்ணியிருக்காரு. பட் அவர் கடைசி படம் ப்ரொடியூஸ் பண்ணார். ஸோ அதில் வந்து எங்களுக்கு நிறைய லாஸ் எல்லாம் வந்தது. ஸோ அதுக்காக நான் வந்து வேலைக்கு போக வேண்டியது இருந்தது. வேலை பண்ணோம், அந்த கடன்லாம் அடைச்சிட்டோம். இப்போது கையில் கொஞ்சம் காசு இருந்தது. ஸோ அதனால் எல்லோரும் காசு போட்டு படம் எடுத்தோம். டேரக்ட் சார் சார் இந்த ஸ்டோரியில் நீங்கள் ஃபுல்லாக அந்த ஸ்டோரி உள்ளே போகிற மாதிரி தான் இருக்குது. ஆமாம் சார். 2 இடத்துல வந்து ஒரு மிஸ்டேக் பண்ண மாதிரி இருந்தது. ஒன்று உங்களை ஓவர்டேக் பண்ணி நீங்களே போன மாதிரி இருந்தது. எது சார்? அந்த வேக் சார் பேசுனது, நான் கிரியேட் பண்ண கேரக்டர் என்னையே